ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறித்தான் அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது. ஈரானின் அணுசக்தி மையங்கள் எங்குள்ளன, அவற்றை இஸ்ரேலால் அழிக்க முடியுமா என்பதை இன்றைய டிகோட் பகுதியில் பார்க்கலாம். டிகோட், தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். ஈரானுடைய அணுசக்தி மையங்களை தகர்க்க திட்டமிட்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல். ஆனால் அவை நிலத்தடியில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் ஊடுருவி தாக்குதல் நடத்த முடியாத வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசவல்ல B-2 போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு தர அமெரிக்கா தயாராகி வருகிறது அப்படின்னு நம்பப்படுகிறது. G7 மாநாட்டிலிருந்து அவசரமாக வாஷிங்டன் திரும்பிய ட்ரம்ப் வெள்ளை மாளிகையினுடைய சூழ்நிலை அறையில் இராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஈரானில் ஃபோடோன்னு ஒரு இடம் இருக்குது, அதே போல் நடன்ஸ், புஷேர், அராக், இஸ்ஃபஹான் அப்படின்னு இந்த இடங்கள்லாம் தான் அணுசக்தி மையங்களும் சில யுரேனியம் செறிவூட்டு நிலையங்களும் இருக்கின்றன. இவற்றைத்தான் தகர்ப்பதற்கு திட்டமிட்டு வருகிறது இஸ்ரேல். இதில் ஃபோடோ ஈரானுடைய புனித நகரமாக கருதப்படக்கூடிய குவாம் அருகே இருக்கக்கூடிய ஒரு இடம். 2009ஆம் ஆண்டில் இதனுடைய முதல் புகைப்படம் வெளியாகி அதன் உண்மைத்தன்மை குறித்த ஏராளமான தகவல்கள் வெளியாகின. அந்த அணுசக்தி தளம் குறித்த ஆவணங்களையும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் உலகத்திற்கு தெரியப்படுத்தியது. ஃபாடோ அணுசக்தி தளத்தின் மையப்பகுதி பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து 80 முதல் 90 அடி ஆழத்தில் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. இந்த அளவு ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய எந்த விமானத்தாலும் தகர்க்க முடியாது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனம். இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதல்களின் காரணமாக ஃபாடோவில் தான் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணுகுண்டாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஃபாடோ ஆலையினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் உற்பத்தியை ஈரான் 60% அதிகரித்திருப்பதாக சர்வதேச அணுசக்தி முகமையும் குறிப்பிடுது. மேலும் அங்கு 2700 சென்ட்ரிஃபியூஜ் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுது. ஃபாடோவை அமெரிக்காவினுடைய GBU-57 ஊடுருவல் குண்டுகள் மூலமாக கூட தகர்க்க முடியாது அப்படின்னு கூறப்படுது. இந்த GBU அல்லது கைடட் பாம் யூனிட் 57 குண்டுகள் 13,600 கிலோ எடை கொண்டவை. ஆனால் இவற்றாலும் கூட 60 அடி ஆழத்திற்கு மட்டுமே ஊடுருவ முடியும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். இந்த குண்டுகளை செலுத்த அமெரிக்காவின் B-2 விமானங்கள் தேவை. ஒரே நேரத்தில் பல GBU பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தான் ஃபாடோவை தகர்க்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் பார்க்குது, அமெரிக்கா நினைக்குது. B-2 விமானங்கள் ரெடார் கண்களில் மண்ணை தூவி எதிரி நாட்டுக்குள்ளே நுழைந்து குண்டு வீசிட்டு பத்திரமா திரும்பும். அப்படியான ஒரு வகை விமானங்கள். இந்த B-2 விமானங்களில் பயன்படுத்தப்படும் GBU-57 குண்டுகள் GPS உதவியோட இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியவை. சுமார் 2 டன் TNT வெடிபொருள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு GBU பஸ்டர் குண்டுகள் வீரியமானவை. இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா இதுவரை பயன்படுத்தியதில்லை அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது அணுகுண்டு தயாரிப்பதாக கூறி அந்த நாட்டினுடைய அணுசக்தி மையங்களின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அப்போது கூட GBU-57 குண்டுகள் பயன்படுத்தப்படலை. மாறாக GBU-28 பங்கர் பஸ்டர்கள் தான் பயன்படுத்தப்பட்டன. இஸ்ரேலுடைய விமானப்படையின் பலம், அமெரிக்காவின் உதவி ஆகியவை தற்போதைக்கு ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை பின்னுக்கு தள்ளக்கூடும். ஆனால் நிரந்தரமாக அழித்துவிட முடியாது அப்படிங்கிறது தான் நிலைமையாக இருக்குது. ஈரானிய ஆட்சியை கவிழ்க்கும் இஸ்ரேலுடைய நம்பிக்கைங்கிறது மிகவும் சாத்தியமற்றதாகவும் தெரியுது.